அவ்யக்தவாணி தேதி 13/4/1981. பாப்தாதா அனைத்து பொறுப்பில் இருப்பவர்களாக ஆகியிருக்கும் சேவாதாரிகளை எந்த ரூபத்தில் பார்க்க விரும்புகிறார்? இதை தெரிந்திருக்கிறீர்களா? பாப்தாதா அனைத்து சேவாதாரிகளையும் எப்பொழுதும் தனக்கு சமமான, எப்படி தந்தை காரியம் செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் அவதரித்திருக்கிறார். அதேபோல் ஒவ்வொரு சேவாதாரியும் சேவைக்காக பாப்தாதா அனைத்து பொறுப்பில் இருப்பவர்களாக அவதரித்திருக்கும் அவதாரமாக ஆகிவிட வேண்டும். நாடக திட்டப்படி ஒரு அவதாரம் இந்த பூமியில் வருகிறார் என்றால் எவ்வளவு மாற்றம் செய்து விடுகிறார். அவரும் ஆத்ம சக்தி உள்ளவர். மேலும் இதுவோ இந்தளவு பரமாத்மா சக்தி சொரூபமானவர்கள் நாலாபுறங்களிலும் அவதாரமாக அவதரித்து விட்டார்கள் என்றால் என்னவாக ஆகிவிடும்? சுலபமாக மாற்றமாகிவிடும். எப்படி பிரம்மாவின் உடலை கடனாக எடுக்கிறார், பந்தனத்தில் வருவதில்லை. எப்பொழுது விரும்புகிறாரோ வருகிறார், எப்பொழுது விரும்புகிறாரோ சென்று விடுகிறார். முற்றிலும் பந்தனமற்ற நிலை. அதேபோல் அனைத்து சேவாதாரி உடலின் சம்ஸ்காரங்களின் சுபாவத்தின் பந்தனங்களிலிருந்து விடுபட்டு எப்பொழுது விரும்புகிறார்களோ, எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி சம்ஸ்காரத்தை கடைபிடிக்க முடிய வேண்டும். எப்படி உடலை நடத்த விரும்புகிறீர்களோ அப்படி நடத்த முடியும். எப்படி சுபாவத்தை உருவாக்க விரும்புகிறீர்களோ அப்படி உருவாக்க முடிய வேண்டும். என்னுடைய சுபாவமே அந்த மாதிரி, நான் என்ன செய்வது என்று அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய சம்ஸ்காரம், என்னுடைய பந்தனம் என்று அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் எப்படி தந்தை முற்றிலும் பந்தனமற்றவராக இருக்கிறார், அதேபோல் பந்தனமற்றவராக இருக்க வேண்டும். சிலர் நாமோ பிறப்பு இறப்பின் சக்கரத்தின் காரணமாக உடலின் பந்தனத்தில் இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது பந்தனமா என்ன? இப்பொழுதோ உடல் உங்களுடையதே இல்லை. பின்பு உங்களுடைய பந்தனம் என்று எங்கிருந்து வர முடியும்? எப்பொழுது உடலில் இருந்து கொண்டே இறந்தவராகி விட்டார் என்றால் உடல் யாருடையதாக ஆனது? உடல், மனம், பணம் மூன்றையும் அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா? அல்லது இரண்டை மட்டும்தான் அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களா? ஒன்றை செய்யவில்லையா? எப்பொழுது என்னுடைய உடலே இல்லை, என்னுடைய மனமே இல்லை என்கிற போது பந்தனம் இருக்க முடியுமா? என்ன செய்வது? பல ஜென்மங்களின் சம்ஸ்காரம். உடலின் கணக்கு வழக்கு என்ற வார்த்தைகள் கூட பலகீனத்தின் வார்த்தைகளாகும். ஆனால் இப்பொழுது பழைய ஜென்மத்தின் பழைய கணக்கு சங்கமயுகத்தில் முடிவடைந்தது. புதியது தொடங்கப்பட்டது. இப்பொழுது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைந்தது. புதியது தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பக்கத்தின் பழைய பதிவேடு முடிவடைந்து விட்டதா, அல்லது இதுவரையிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறதா? முடிக்கவில்லையா என்ன? பாப்தாதா என்ன பார்க்க விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டீர்களா? இத்தனை அனைத்து அவதாரங்களும் வெளிப்பட்டு விட்டார்கள் என்றால் உலகத்தில் குழப்பம் ஏற்பட்டுவிடும் இல்லையா? அவதாரம் என்றால் மேலே இருந்து வரக்கூடிய ஆத்மா மூலவதனத்தின் நிலையில் நிலைத்திருந்து மேலே இருந்து கீழே வந்து விடுங்கள். கீழே இருந்து மேலே செல்லாதீர்கள். நீங்கள் இருப்பதே பரந்தாம நிவாசி. ஆத்மா சதோபிரதான ஆத்மா. தன்னுடைய ஆதி அனாதி சொரூபத்தில் இருங்கள். இறுதியின் நினைவில் இருக்காதீர்கள். அனாதி ஆதி நிலையில் இருங்கள். பின்பு என்னவாகிவிடும்? தானும் பந்தனமற்றவர், மேலும் யாருக்கு சேவை செய்வதற்கு பொறுப்பாளராகி இருக்கிறீர்களோ அவர்களும் பந்தனமற்றவர்களாகி விடுவார்கள். இல்லையென்றால் அவர்களும் ஏதாவது பந்தனத்தில் கட்டப்பட்டு விடுகிறார்கள். சுயம் தன்னை அவதரித்திருக்கும் ஆத்மா என்று புரிந்து காரியம் செய்யுங்கள். பின்பு மற்றவர்களும் உங்களை பின்பற்றி நடப்பார்கள். எப்படி சாகார பாபாவை பார்த்திருக்கிறீர்கள்,
என்ன நினைவு இருக்கிறது? தந்தையின் கூடவே நானும் கர்மாதித் நிலையில் இருக்கிறேன். மேலும் தேவதை நிலையில் குழந்தை பருவத்தில் இருப்பேன். அனாதி ஆதி ரூபம் எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பது, டீச்சர்களுடன் திருப்தியாக இருக்கிறீர்களா என்று கேட்கவே அவசியமில்லை. டீச்சர்களிடம் கேட்பது என்றால் அவர்களை அவமதிப்பது. எனவே பாப்தாதா அவமதிக்கவோ முடியாதில்லையா? தந்தைக்கு சமமாக பொறுப்பில் இருப்பவர்களாக இருக்கிறீர்கள். பொறுப்பில் இருப்பவரின் அர்த்தமே எப்பொழுதும் செய்பவர் செய்விப்பவரின் நினைவு சொரூபத்தில் இருப்பது. இதே நினைவு சக்திசாலியான நினைவாகும். செய்பவன், ஆனால் செய்பவர் செய்விப்பவரின் ஆதாரத்தில் செய்பவன். பொறுப்பாளர் ஆகியிருக்கிறேன், ஆனால் பொறுப்பாளராக ஆகியிருப்பவரை மறக்கக்கூடாது. நான் என்பது இருக்க வேண்டாம். எப்பொழுதும் பாப்தாதாதான் சொல்லில், மனதில், காரியத்தில் இருக்க வேண்டும். இந்த பாடத்தை உறுதியாக்குங்கள். அவ்யக்த வாணி தேதி 4/10/1981. இது சேவாதாரி குரூப். டீச்சர்கள் இல்லை, சேவாதாரிகள். தந்தையும் முதலில் சேவாதாரியாகி வருகிறார். அனைத்தையும் விட உயர்ந்த பட்டமாக உலக சேவகன் என்பதைத்தான் தந்தை தன்மேல் வைத்திருக்கிறார். எப்படி தந்தையின் பட்டமோ அதே போல்தான் குழந்தைகளினுடையதும் இருக்கிறது. சேவாதாரி என்று புரிந்து கொள்வதினால் இயல்பாகவே தடையற்றவராகிவிடுகிறார்கள். ஏனென்றால் சேவாதாரி என்றால் தியாகி மற்றும் தபஸ்வி. எங்கு தியாகம் மற்றும் தவம் இருக்கிறதோ அங்கு பாக்கியம் அவரது எதிரில் வேலைக்காரன் போல் கண்டிப்பாக வரும். அப்படி நீங்கள் அனைவரும் சேவாதாரிகள்தான் இல்லையா? டீச்சராகி இருக்க வேண்டாம், சேவாதாரியாகி இருங்கள். இல்லையென்றால் என்ன ஆகிறது? ஒருவேளை நீங்கள் உங்களை டீச்சர் என்று நினைத்தீர்கள் என்றால், வருபவர்கள் கொஞ்சம் முன்னேறி சென்றார்கள் என்றாலும் தன்னை டீச்சர் என்று நினைக்க தொடங்கிவிடுவார்கள். டீச்சர் என்று நினைப்பதால் ஏதாவது ஆசனம் கிடைக்க வேண்டும், ஏதாவது பதவி கிடைக்க வேண்டும் என்று சூட்சும விருப்பம் உருவாகிறது. இதுவும் மாயாவின் மிகப்பெரிய தடையாகும். டீச்சராக இருக்கிறேன் என்றால் இருக்கை வேண்டும், மரியாதை வேண்டும், மதிப்பு வேண்டும். ஆனால் சேவாதாரியோ பெறுபவராக அன்றி கொடுப்பவராக இருப்பார். எனவே எப்படி பொறுப்பிலிருக்கும் ஆத்மாக்கள் நீங்கள் இருக்கிறீர்களோ அதே போலவே உங்களை பார்த்து பிற சேவாதாரிகளும் எப்பொழுதும் இருப்பார்கள். பின்பு நாலாபுறங்களிலும் தியாகம் தவத்தின் சூழ்நிலை இருக்கும். எங்கு தியாகம் மற்றும் தவத்தின் சூழ்நிலை இருக்கிறதோ அங்கு எப்பொழுதும் தடைகளை அழித்து வெல்கின்ற நிலை இருக்கும். நீங்கள் அனைவரும் சேவாதாரிகள்தான் இல்லையா? டீச்சர் என்று கூறுவதினால் நாங்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் இல்லை என்று மாணவர்கள் கூறுகிறார்கள். எனவே தன்னையும் சேவாதாரி என்று நினையுங்கள் மற்றும் அவ்வாறு புரிந்து நடக்கவும் செய்யுங்கள். அனைத்து தடைகளின் வேறாக இருப்பது தன்னை ஆசிரியர் என்று நினைத்து மேடையில் அமர்வது. பின்பு டீச்சரை பின்பற்றுபவர்களாக ஆவார்களே அன்றி தந்தையை பின்பற்றுபவர்களாக ஆக மாட்டார்கள். வளர்ச்சியையோ அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது வளர்ச்சியின் கூடவே விதிபூர்வமான வளர்ச்சியை அடைந்து கொண்டே செல்லுங்கள். விதியில் குறை இருக்கிறது என்றால் வளர்ச்சியிலும் அதிக தடை இருக்கும். எனவே விதிபூர்வமான வளர்ச்சியை அடைபவராக ஆகுங்கள். நன்றாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள். அவ்யக்த வாணி தேதி 14/10/1981. சேவாதாரியின் விசேஷமே தியாகம் மற்றும் தபஸ்யா. எங்கு தியாகம் மற்றும் தபஸ்யா இருக்கிறதோ அங்கு சேவாதாரியின் வெற்றி எப்பொழுதுமே இருக்கும். சேவாதாரி என்றால் யாருக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லையோ அவர்தான். ஒரு தந்தைதான் முழு உலகம். எப்பொழுது உலகமே தந்தையாகி விட்டார் என்றால் வேறு என்ன வேண்டும்? தந்தையை தவிர வேறு எதுவும் தென்பட வேண்டாம். அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே சென்றாலும் வந்தாலும் மற்றும் உணவு அருந்தினாலும்
ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த எண்ணத்தை மட்டுமே வைப்பது என்றால் வெற்றி அடைபவராவது. வெற்றி குறைவாக இருக்கிறது என்றால் அவசியம் பாப்தாதாவுடன் வேறு யாரோ இடையில் வந்து விட்டார்கள். இதை சோதனை செய்யுங்கள். வெற்றி அடைபவரின் அடையாளம் ஒரு தந்தையில் முழு உலகமும் இருக்கிறது. அவ்யக்தவாணி தேதி 22/10/1981. நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் விசேஷ சகயோகி ஆத்மாக்கள். யார் அன்பானவராக இருக்கிறாரோ அவர்தான் சகயோகியாக முடியும். எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு சகயோகம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்படி சேவாதாரி என்றால் அன்பானவர் மற்றும் சகயோகி உடன் இருப்பவர்கள். ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள் மற்றும் இறுதியில் உடன் செல்பவர்கள். அப்படி மூன்றிலும் எவரடியாக இருப்பவர்கள். உடன் இருப்பது மற்றும் ஒத்துழைப்பு கொடுப்பது தற்போது உள்ளது. அடுத்து செல்வது பிற்காலத்தில். எப்பொழுது இரண்டு விஷயங்களுமே சரியாகி விடுகின்றன என்றால் மூன்றாவதின் தேதியும் வந்துவிடும். நீங்கள் அனைவரும் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் தான் இல்லையா? எந்த அளவு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்களோ உடன் இருப்பீர்களோ அந்த அளவு உங்களை பார்த்து மற்றவர்களுக்கும் ஊக்கம் உற்சாகம் இயல்பாகவே அதிகரிக்கும். ஒருவர் நீங்கள் அநேகர்களுக்கு பொறுப்பாளராக இருக்கிறீர்கள், நான் இல்லை, ஆனால் தந்தை என்னை பொறுப்பாளர் அதாவது கருவியாக்கி இருக்கிறார். நான் என்ற உணர்வு முடிந்துவிட்டதுதான் இல்லையா? நான் என்பதற்கு பதிலாக என்னுடைய பாபா நான் செய்தேன், நான் சொன்னேன் என்பதற்கு பதிலாக தந்தை செய்வித்தார், தந்தை செய்தார் என்றிருக்க வேண்டும். பிறகு பாருங்கள், வெற்றி சுலபமாக கிடைத்துவிடும். உங்களுடைய வாயிலிருந்து எந்த அளவு பாபா பாபா என்பது வெளியாகுமோ அந்தளவு அநேகர்களை பாபாவின் குழந்தையாக ஆக்க முடியும். அனைவரது வாயிலிருந்தும் இவருடைய கௌரவத்தில் மற்றும் விஷயத்தில் பாபாவே பாபாதான் என்ற வார்த்தை வெளியாகும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் அந்த கௌரவம் வந்துவிடும். எந்த விஷயம் முழு ஈடுபாட்டில் இருக்குமோ அதுவே விஷயமாகவும் ஆகிவிடும். பாப்தாதா சின்னஞ்சிறு குமாரிகளின் தைரியம் மற்றும் தியாகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பெரியவர்களோ அனுபவித்துவிட்ட பிறகு என்ன தியாகம் செய்திருக்கிறார்கள்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அனுபவித்து பார்த்தார்கள், பிறகு அதை விட்டார்கள். ஆனால் இவர்களோ விவேகத்தின் காரியத்தை செய்து விட்டார்கள். எந்த அளவு சிறியவர்களோ அந்த அளவு பெரிய புத்திசாலிகள். அவ்யக்தவாணி தேதி 27/10/1981. உண்மையான சேவாதாரி என்று கூறுங்கள் அல்லது ஆன்மீக சேவாதாரி என்று கூறுங்கள். ஆன்மீக சேவாதாரி என்றால் உண்மையான சேவாதாரி. குஜராத்தின் ஆன்மீக சேவாதாரிகளிடம் என்ன விசேஷம் இருக்கிறது? ஸ்தூல சேவையிலோ எவரடியாக இருக்கிறீர்கள்? ஏனென்றால் சேவையின் என்னென்ன விதவிதமான சாதனங்கள் இருக்கின்றன. அதில் எங்கு அழைப்பு இருக்கிறதோ அங்கே சென்றடைபவர்கள். ஆனால் மனதின் எண்ணங்களிலும் எந்த எண்ணத்தை தாரணை செய்ய விரும்புகிறீர்களோ அதிலேயும் எப்பொழுதும் எவரடியாக இருக்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள் அதை அந்த நேரத்திலே செய்யுங்கள். இதைத்தான் எவரடி என்று கூறுவது. மனதின் எண்ணங்களிலும் எவரடி, சம்ஸ்கார மாற்றம் செய்வதிலும் எவரடி, ஆன்மீக சம்பந்தம் மற்றும் தொடர்பு வைத்து நடந்து கொள்வதிலும் எவரடி. அந்த மாதிரி எவரடியாக இருக்கிறீர்களா அல்லது நேரம் எடுக்கிறதா? சம்ஸ்காரத்தை அகற்றுவதில் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைப்பதில் நேரம் எடுக்கிறதா? இதிலேயும் எவரடியாகுங்கள். ஏனென்றால் குஜராத்தின் நடனம் மிகவும் பிரபலமானது. ஒன்று நடனமாடுவது, இன்னொன்று நடனமாடுவதில் இணைந்து ஒத்துப்போவது. எப்படி நடனமாடுவதில் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள்
அதேபோல் தந்தையோடு சம்ஸ்காரத்தை இணைப்பதிலும் உங்களுக்குள் உயர்ந்த சம்ஸ்காரத்தை இணைப்பதிலும் திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறீர்களா? சம்ஸ்காரத்தை இணைத்து ஒத்துப்போக வைப்பதுதான் மிகப்பெரிய நடனமாகும். அந்த மாதிரி நடனம் ஆடுகிறீர்களா? இன்று நீங்கள் அனைவரும் இப்பொழுதே நாங்கள் அனைவரும் எப்பொழுதும் சம்ஸ்காரத்தை இணைந்து நடனமாடிக்கொண்டே இருப்போம் என்ற எண்ணத்தை வையுங்கள். இன்றைய தினம் லக்ஷ்மியின் கூடவே உங்களுக்கும் பூஜை நடக்கிறது. தாயின் கூடவே குழந்தைகளுக்கும் நடக்கிறது. எந்த ரூபத்தில் நடக்கிறது? லக்ஷ்மியுடன் சேர்ந்து கணேசரின் பூஜையும் செய்கிறார்கள். கணேசர் குழந்தைதான் இல்லையா? அப்படி லக்ஷ்மியின் பூஜை மட்டும் இல்லை, ஆனால் நீங்கள் அனைவரும் கணேசர், அதாவது புத்திவான் ஆவீர்கள். 3 காலங்களின் ஞானம் நிறைந்தவர். இதைத்தான் கணேசர், அதாவது புத்திவான் அறிவாளி என்று கூறுவது. மேலும் கணேசரைத்தான் விக்ன விநாசக், தடைகளை அழிப்பவர் என்றும் கூறுகிறார்கள். அப்படி யார் 3 உலகங்கள் மற்றும் மும்மூர்த்திகளின் ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் தடைகளை அழிப்பவர். எனவே நீங்கள் ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கிறீர்கள், மேலும் தடைகளை அழிப்பவராகவும் இருக்கிறீர்கள். எனவே பூஜை நடக்கிறது. அப்படி இன்று உங்களின் பூஜையின் தினம், உங்கள் அனைவரின் தினமும் தான் இல்லையா? எனவே எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தடை ரூபமாகாமல் தடைகளை அழிப்பவராகுங்கள். ஒருவேளை வேறு யாராவது தடை ரூபம் ஆகுகிறார் என்றால் நீங்கள் தடைகளை அழிப்பவராகிவிடுங்கள். பிறகு தடைகள் அழிந்துவிடும். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, எனவே இதை செய்ய வேண்டியதாக ஆனது என்ற இந்த வார்த்தைகள் தடைகளை அழிப்பவர் என்று எனவே இதை செய்ய வேண்டியதாக ஆனது என்ற இந்த வார்த்தைகள் தடைகளை அழிப்பவரினுடையதில்லை. தடைகளை அழிப்பவர் சூழ்நிலையை மற்றும் பிரச்சனைகளை மாற்றம் செய்பவர். நீங்கள் அந்த மாதிரி தடைகளை அழிப்பவரா? குஜராத் மாநிலம் ஒருவேளை விக்ன விநாசக் ஆகிவிட்டது என்றால் பிறகு எந்தவிதமான தடையின் பேச்சே இருக்காது, பெயர் அடையாளம் கூட இருக்காது. எப்பொழுது உங்களுடைய படைப்பு எல்லைக்குட்பட்ட சூரியன் இருளை அகற்ற முடியும் என்றால், எல்லைக்கப்பாற்பட்ட மாஸ்டர் ஞான சூரியன் நீங்கள் இதை அகற்ற முடியாதா என்ன?